ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் எல்டி ஸ்கொயர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி எளிய முறையில் எல்ஜே சார்ட் வரையுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஎம்சியோடைய ஐக்யூசி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ப்ரிசிஷன் 7. சரிங்களா? இங்கே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிற பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின். இந்த கிரியாட்டினை யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படி எல்ஜே சார்ட் வரையுதுன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம கிரியாட்டின் வந்து எடுக்கும்போது அதனுடைய மீன் வேல்யூ, ரேஞ்ச் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இங்கே கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் மீன் வேல்யூ, ரேஞ்ச். ஸோ இந்த மீன் வேல்யூ வச்சு தான் நம்ம மீன் வேல்யூ, ரேஞ்சை வச்சு தான் நம்ம கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஹை ரேஞ்ச் மைனஸ் மீன் டிவைட் பை 2. ஸோ இதை வச்சு தான் வந்து மீனுக்கும் 1STக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 2STக்கு உள்ள டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2ன்னு மென்ஷனாக இருக்குது இல்லைங்களா? இந்த 2 தான் வந்து இங்கே ரேஞ்சில் கொடுத்துருக்குற அந்த வேல்யூ. ஸோ இந்த ஹை வேல்யூனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மீன்னா என்னன்னு தெரியும், 2ன்றது இப்போ எங்கேருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 2க்கு பதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பயோராட் கியூசி எடுத்தீங்கன்னா அங்கே 3ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரேஞ்சு. ஸோ 3SD இங்கே 3ன்னு நான் மென்ஷன் பண்ணோம், 2SD இங்கே 2. சரிங்களா? சரி, இப்போ வாங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஹை வேல்யூ, இங்கே ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.70, மீன் வேல்யூ 1.45 டிவைட் பை 2. இந்த 1.70வும் 1.45யும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.25 கிடைக்கும் நமக்கு, டிவைட் பை 2. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.125 கிடைக்கும். இதுதான் வந்து 1ST, மீனிலிருந்து 1STக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அடுத்து 2SDனா இந்த 1STயை இன்ட்டு 2 போட்டிங்கன்னா நமக்கு 2ST கிடைக்கும். சரிங்களா? மல்டிப்ளை, அதாவது 1STயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2ஆல் நமக்கு கிடைக்கிறது தான் 2SD. சரிங்களா? 0.25 வந்து 2ST ரேஞ்சு. இப்போது நான் கிராஃபில் வரைகிற மாதிரியே நான் இங்கே கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ சென்டரில் நான் வந்து மீன் எடுத்திருக்கேன். சரிங்களா? மீன் வந்து பார்த்தீங்கன்னா 1.45. இப்போது ப்ளஸ் 1ST வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் 1STனா மீனுடைய வேல்யூ கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்க அந்த SD ரேஞ்சை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போது இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ், அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.45 ப்ளஸ் 0.125 இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா 1.575 கிடைக்கும் நமக்கு. 2SDனா அதே மாதிரி தான், இங்கேயும் அதே ப்ளஸ் நம்ம எடுத்துக்கணும். 1.45 கூட 0.25 ஆட் பண்ணினா 1.70. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மீன் வேலைக்கு நமக்கு தெரியும் 1ST கண்டுபிடிச்சாச்சு, 2ST கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மைனஸ்னால் இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ் வரணும். 1.45 மைனஸ் 0.125 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 1.45லேருந்து 0.125 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 1.325 வந்து கிடைக்கும். மைனஸ் 2SD பார்த்தீங்கன்னா 1.45லேருந்து மைனஸ் 0.25 லெஸ் பண்ணால் 1.20 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கால்குலேஷன் போட்டு முடிச்சாச்சு. இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கால்குலேஷன் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோன்னா நமக்கு அங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்களா அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு 1.70வும் அதாவது ப்ளஸ் 2ST பார்த்தீங்கன்னா 1.70 மைனஸ் 2ST 1.20க்குள்ளே இருந்ததுன்னா நம்ம போட்டிருக்க கால்குலேஷன் வந்து கரெக்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் போட ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு பிளைன் கிராஃப் எடுத்துக்கங்க. அது எப்பயுமே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ண பழகுங்க. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 30 டேஸ்க்கு கவர் ஆகும். கிராஃப் பார்க்கறதுக்கு ஒரு நீட்னஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ண பழகுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க கிராஃபில். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து காமன் தான், இது நம்ம டில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வரோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இதை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைஞ்சதுக்கப்புறம் இந்த கிராஃபோட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷீட்டை, அந்த டெஸ்ட்டுடைய நேம் கம்பல்சரி எழுதுறாமல் இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கிரியாட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம கிரியாட்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஆனால் நான் கிரியாட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்தது மந்த் அண்ட் இயர். இந்த மந்த் அண்ட் இயர் நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். இந்த கிராஃப் ஷீட் எந்த மந்தோடையது எந்த இயரோடையது நமக்கு தெரியணும். சரிங்களா? ஒவ்வொரு மந்த்துக்கு நம்ம ஒவ்வொரு கிராஃப் ஷீட் மாற்றுவோம். அதனால் கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த மந்த் அண்ட் இயரும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ஒய் ஆக்சிஸில் நீங்கள்
கிரியேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த கிரியேட்டின் கான்சன்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணும்போது இந்த மீனுடைய வேல்யூ, அதாவது கிரியேட்டினுடைய மீன் ரேஞ்ச் வந்து சென்டரில் வரா மாதிரி பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்த உடனே கிராஃப் ஷீட்டை பாதியாக மடிச்சிங்கன்னா ஒரு மடிப்பு கிடைக்கும். அந்த மடிப்பில் சென்டரில் வரத்தில் வந்து 1.45 வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதிலிருந்து மேலே 0.05 ரேஞ்சில் ஆட் பண்ணிகிட்டே போயிடுங்க, கீழே மைனஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 1.70லேருந்து 1.20க்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிங்க. இது வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மீன். ஏன்னா அப்போ தான் கிராஃப் பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸில் டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேவாக மென்ஷன் பண்ணாலும் ஓகே, டேட்டா மென்ஷன் பண்ணாலும் ஓகே. ஆனால் ப்ரிஃபரபிளி, அதாவது நீங்கள் டேட் வைஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீனுடைய லைன் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மீனுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 1.45. ஸோ 1.45 நேராக வந்து நம்ம ஒரு மீன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது +1ST தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ +1ST பார்த்தீங்கன்னா நமக்கு 1.575. சரிங்களா? இது பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இதுக்கு சென்டரில் வரும். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1.50 இருக்கும், 1.55. ஸோ 1.55க்கும் 1.60க்குள்ள இடையில தான் இந்த வேல்யூ வருது. சரிங்களா? இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே 1.55 இருக்கே, இது பக்கத்தில் ஒரு 0 இருக்கதான் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க நினச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போது இது கூட வந்து 5 ஆட் பண்ணுங்க. அதாவது 0.005 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வரும், அதாவது 1.555. ஓகேங்களா? அப்புறம் 60, 65, 70, 75. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே தான் 1.575. இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா +1ST வந்து ட்ரா பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 1.575 வந்து ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா? அடுத்தது 2SDயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.70க்கு நேராக ஒரு லைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மீன் வரைஞ்சாச்சு, +1ST வரைஞ்சாச்சு, +2ST ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா -1ST ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? -1STயும் அதே மாதிரி தான் 1.325. கரெக்டாக எங்கே வரும்னா 1.325 இந்த இடத்துல வரும் நமக்கு. சரிங்களா? அதே மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஷார்ப்பாக வரும். ஸோ 1.325 வந்து ட்ராப் பண்ணியாச்சு, அதாவது -1ST நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்தது -2ST பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரியும், 1.20. அது டேரெக்டாக இங்கே வேல்யூ மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அதனால் அங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 4 அதாவது மீன் +1ST +2ST -1ST -2ST வந்து ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கோம்னா ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்ஜே சார்ட் பிளாட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ செக் பண்ணியாச்சு, எல்லா வேல்யூவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 12 வேல்யூஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் பண்ணுற டெய்லி QCயோடைய வேல்யூ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் டே நான் ரன் பண்ணியிருக்கேன், 1.45 வந்திருக்கு. ஸோ எனக்கு இங்கே ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டே இருக்குது இல்லைங்களா? இந்த ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா 1.45 நேரம் ஒரு டாட் நான் வச்சுருக்கேன். அடுத்து செகண்ட் டே 1.30, தேர்ட் டே 1.47. ஆக்சுவலி இது சென்டர் இதுக்கும் நிறைய கீழே இங்கே ஒரு கரெக்டாக இங்கே சென்டரில் 1.47. சரிங்களா? 58. ஸோ அப்படியே நீங்கள் டெய்லி வர QCயை அங்கங்கே நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது கிடைக்கும். இதை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக், அதாவது ஒரு வேவ் மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் QC வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த QC பார்த்தீங்கன்னா நமக்கு +2STலேருந்து -2STக்குள்ளே மெயின்டைன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் ஆச்சுன்னா நீங்கள் ரன் பண்ணுற QC வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்குற பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டுடைய அக்யூரசி வந்து கரெக்டாக இருக்குன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த QC டிபெண்ட் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுற சாம்பிளும் இருக்குது. ஸோ இந்த QCக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி பேஷண்ட் சாம்பிளுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த QC இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோட இந்த ஒர்க் முடியல. இந்த வந்து நம்மளுடைய லேபுடைய குவாலிட்டி வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம லேபில் இருக்கிற அந்த பின்னப் போர்ட்லேயோ இல்லை வந்து ஒரு நோட்டீஸ் போர்ட்லேயோ இதை பின் பண்ணி வைக்கலாம். ஸோ பின் பண்ணி வைக்கும்போது நம்ம லேபுக்கு யாராவது விசிட் பண்ண வராங்க, இல்லை வந்து ஆடிட்டிங், ISO ஆடிட்டிங், NABL ஆடிட்டிங் எதுக்குனாலும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சோன்னா அது கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். நம்மளுடைய குவாலிட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சார்ட்டை பார்த்தாலே, அதாவது அந்த கிராஃபை பார்த்தாலே வரவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, QC வந்து ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது, QC வந்து
ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கியூசியில் வந்து எந்த அஃபெக்டும் இல்லை. அதனால் பேஷண்ட்டுடைய வேல்யூவில் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறதில்ல. பேஷண்ட் ரிசல்ட்டில் வந்து அக்யூரேட்டாக தான் இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க வரவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து எந்த பேராமீட்டர் ரன் பண்ணாலும் மேனால இந்த மாதிரி ஒரு எல்ஜே சார்ட் சின்ன லேபாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் 3 பேராமீட்டர் தான் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 3 சார்ட் மட்டும் போட்டு நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சோடனே அடுத்த மாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால் இதை எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு அடுத்த மாதத்துக்குள்ள கரண்ட் இது ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு அடுத்த எல்ஜே சார்ட் எந்த பேராமீட்டருக்கு போடணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அதை பற்றி அதில் ரிலேட்டடாக போடுறேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.